பேசி ஒரு வாரம் ஆகிவிட்டதே. ஹலோ, ஹலோ, ஹலோ என்று தன்னிச்சையாக பதறிவிட்டு, யாராவது தன்னை பார்த்து விட்டார்களோ என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டான். நல்ல வேளை, யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. டீசென்ட்டான தனியார் அலுவலகம். வம்பு தும்பு அதிகம் கிடையாது. கணேஷும் சேல்ஸ் இன்ஜினியர் என்பதால் மார்க்கெட்டிங் டூர் என்று ஏதாவது அலைந்துவிட்டு 2 வாரத்துக்கு ஒரு முறை ஆபீஸ் வருவதோடு சரி. மிஸ்டர் கணேஷ், அவள் குரல்தான். அவளேதான். ஏய், இத பாரு காவ்யா. என்ன சொன்ன? மிஸ்டர் கணேஷா? என்ன ஆச்சு உனக்கு? ஒரு வாரமா உன்னை பார்க்காம நான் தவிச்சு தண்ணியா உருகிட்டு இருக்கேன். என்னடா அப்படி பண்ற? இத பாருங்க மிஸ்டர் கணேஷ், எனக்கு டைம் கிடையாது. லஞ்ச்ல வந்திருக்கேன். அதுக்காக எதுக்கு இப்ப மிஸ்டர்லாம்? சற்றே மௌனத்துக்கு பிறகு ஃபோன் லைன் உயிர் பெற்றது. எனக்கு வர்ற 12ஆம் தேதி கல்யாணம் சேஷமஹால்ல. அப்புறமா நீங்க கூப்பிடலன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நானே ஃபோன் பண்ணி சொல்றேன். காவ்யாவின் லேசான விசும்பலை ஃபோன் லைனால் மறைக்க முடியவில்லை. கணேஷ் அவசர அவசரமாக யோசிக்க ஆரம்பித்தான். என்னது இது? என்ன பிதற்றுகிறாள்? ஐயோ, என்ன காவ்யா பெனாத்திர? என் மேலதான் தப்பு. நான் உன்கிட்ட அன்னைக்கு அப்படி வம்பு பண்ணியிருக்க கூடாது. நீ அங்கேயே இரு, நான் இப்பவே வரேன். நேர்ல வந்து எல்லாம் பேசிக்கலாம். சாரி கணேஷ், அதுக்கு உண்டான டைம் எல்லாம் கடந்து போயிடுச்சு. நீங்க உங்க உறவுக்கார பொண்ணு உஷாவையே கட்டிக்கிட்டு சௌக்கியமா இருங்க. ஆனா நான் மட்டும் காதல் தோல்வின்னு பைத்தியம் மாதிரி அலைஞ்சு மூட்டைப்பூச்சி மருந்து சாப்பிட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்க வீட்ல நான் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும்னா செய்யுங்கப்பான்னு சொன்னதுல எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஒரே வாரத்துல மாப்பிள்ளையே ஓகே பண்ணிட்டாங்க. எனிவே அதெல்லாம் பழங்கதை. 1 வீக் ஓல்ட் ஸ்டோரி. 12ஆம் தேதி என் கல்யாணத்துக்கு நீங்க வராட்டியும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லிடலான் தான் நானே வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட இனிமே ஜென்மத்துக்கும் பேசவே கூடாதுன்னு வைராகியமா இருந்தேன். மனசு கேட்கல. அதான் இப்போ சொல்லிட்டேன். குட் பை. மறுபடியும் விசும்பல் போலத்தான் தெரிந்தது. மௌனமாக அழுகிறாளோ? அவள் ஆபீஸில் இருந்ததாக தெரியவில்லை. ஒரு வாரமாகத்தான் பேங்க் ஆபீஸில் பிடிக்கவே முடியவே இல்லையே. எத்தனை தடவை அங்கே போன் பண்ணியிருப்பான்? நேரிலேயே 3 தடவை போயாகிவிட்டது. பின்னணி சத்தங்களில் ஏதோ மாம்பழம், புடவைக்கடை, நகைக்கடை மாதிரி இரைச்சலாக இருந்தது. காவ்யாம்மா, காவ்யா குட்டி, நான் சொல்றத கேளுடா. காவ்யா? வைத்து விட்டாள். போனை வைத்தே விட்டாள். கணேஷுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. முகமெல்லாம் வேர்த்து போயிருக்க வேண்டும். தலை கொஞ்சம் சுற்றியது. என்ன சார், தலை நோவுதா? ஊர் முழுக்க ஒரே ஃப்ளூ வந்து நாஸ்தியா கிடக்குது. உடம்ப பாத்துக்க சார். அட்டெண்டர் அனாவசியமாக பரிதாபப்பட்டான். இன்னைக்கு என்ன தேதி முனுசாமி? ஐய, இப்பத்தானே சம்பளம் வாங்கினேன். அதுக்குள்ளார மறந்துட்டியா? 10ஆம் தேதிப்பா. உனக்காச்சியும் டபுள் சம்பளம். எக்ஸ்பென்ஸு ரீஇம்பர்ஸ் வரும். எங்க பாடுதான்ப்பா லாட்ரி. ஒரு 500 இருந்தா வெட்டேன். அடுத்த வாரம் திருப்பிடுறேன். எரிச்சலுடன் முனுசாமியை தள்ளி கொண்டு போய் கணேஷ் சீட்டில் உட்கார்ந்தான். தலை விண் விண் என்று தெரித்தது. நிஜமாகவா? என் காவ்யாவுக்கு 12ஆம் தேதி எவனோடையோ கல்யாணமா? ஒரு விதத்தில் பார்த்தால் கணேஷ் தான் குற்றம் சொல்ல வேண்டும். போன வாரம் பீச் மணலில் உட்கார்ந்திருக்கும் போது அவன் தன் உறவுக்கார பெண் உஷா பற்றி பேச்செடுத்தான். ஏற்கனவே பீச்சில் கூட்டம் அதிகமில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஜோடிகள். மழை வந்து விடுமோ என்று வானம் வேறு குமுறிக் கொண்டிருந்தது. கணேஷுடைய மோட்டார் பைக் சற்று தூரத்தில் மௌனமாக அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. எவ்வளவு விரட்டினாலும் போகாமல் சுண்டல்கார பையன் 10 அடி தள்ளி நின்று அவர்களையே பார்த்து கொண்டு நின்றான். டேய் போடா, வேணான்னு சொல்றேன்ல. சார், இன்னைக்கு போனியே ஆகல சார். வீட்டுக்கு போனா அடிப்பாங்க சார். ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க சார். ஐயோ பாவம் அந்த பையன். சுண்டல் வேணாம், சும்மா தான் ஒரு 5 ரூபா கொடுங்களேன். கஞ்ச பிஸ்னாரி. மடியில் படுத்திருந்த காவ்யா அந்த பையனுக்காக வக்காலத்து வாங்கினாள். நீ சும்மா இரு காவ்யா. அப்படிலாம் காசை வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு வாய்க்க போற இடமும் ரொம்ப சாதாரணம் என்று கணேஷ் தான் அவளை சீண்டினான். ஐய, இவர் பெரிய ஹீரோ. இவர் மோகர்கட்டைக்கு வந்து அப்படியே பணத்தை கொட்டி மாப்பிள்ளைய அங்க ப்ளீஸ்னு பேட்டை பணக்காரங்க எல்லாரும் கெஞ்சோ கெஞ்சுன்னு லைன்ல நின்று கெஞ்ச போறாங்களாக்கும். காவ்ஸ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உங்க அப்பா சாதாரண கிளார்க்குங்கிறதையோ உங்க அம்மா எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாருங்கிறதையோ நான் மட்டமா பேசல. ஆனாலும் மேரேஜ் மார்க்கெட்ல ஐயாவுக்கு டிமாண்ட் எக்கச்சக்கங்கிறதையும் ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தால இந்த சாதாரண பொண்ணு காவ்யா பெரும் பணக்காரர் பிளஸ் அழகான கணேஷ் அவங்கள மனம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறார்ங்கிறதையும் நீ கனம் கோர்ட்டார் கவனிக்கணும். 25 வயதில்
கட்டழகு வாலிபர் கணேஷ் மாதம் 20,000த்திற்கும் அதிகமாக சம்பாதிக்கிறார் என்பதையும், அவருடைய தற்சமய பேங்க் பேலன்ஸ் 3,00,000 தாண்டி நிற்கிறது என்பதையும், ஓ ஷட் அப் கணேஷ். உங்களோட பிசாத்து காசுக்காக நான் உங்களோட சுத்துறேன்னு சொல்ல வரீங்களா? அவள் மூக்கு நுனியில் கோபம் எட்டி பார்ப்பதைக் கண்ட கணேஷுக்கு உள்ளூர சந்தோஷம் பொங்கியது. கணேஷ், உனக்கு அதிர்ஷ்டண்டா. கோயிக்கும்போது காவ்யா குட்டி எவ்வளவு அழகு என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். மன்னிக்கணும் கோட்டார் அவர்களே, பிரதிவாதி அனாவசியமாக எமோஷனல் ஆகிறார். நம்முடைய ஆர்குமெண்ட் எல்லாம் இளைஞர் கணேஷ் அவர்கள் இஸ் நாட் ஒன்லி எ வெரி எலிஜிபிள் ஹேண்ட்சம் பேச்சுலர் பட் வாட்? எரிச்சலில் காவ்யா எழுந்து உட்கார்ந்து கொண்டாகிவிட்டது. பட் சொந்தத்திலேயே சௌந்தரிய தேவதையாக உஷா என்கிற கன்னிகை இருந்தும் அவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டால் ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களாக ஒரு 30 லட்சமாவது தேரும் என்றிருந்தாலும், வாலிபர் கணேஷ் ஒரு தியாக மனப்பான்மையோடு, தாயுள்ளத்தோடு, தாராள குணத்தோடு இந்த ஏழை பெண்ணை கரை சேர்க்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு, என்ன எழுந்துட்ட கோமா? போலாம், எனக்கு வீட்டுக்கு போகணும். இரு, பஞ்ச் லைனை கேட்கலையே இன்னும். அந்த உஷா கோயம்புத்தூர்ல இருந்து நேத்து தான் எங்க வீட்டுல தங்கி இருக்கிறா. ஒரு முடிவோடங்கிறதையும். ஹலோ ஹலோ, என்ன சைலண்ட் ஆயிட்டியா? கோச்சிக்கிட்டியா? சும்மா தான். என்ன சும்மா தான்? எப்ப பார்த்தாலும் என்ன அதே பேச்சு? அந்த முறை பொண்ணு உஷா தான் வேணும்னா அவளையே கட்டிக்கிட்டு ஜாலியா இருங்களேன். ஏன் உசுர வாங்குறீங்க? நானா உங்களை 6 மாசமா துரத்தி துரத்தி வழிஞ்சுக்கிட்டு நின்னது? சாரி காவ்யா, ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன். ஏன் நிக்கிற? உட்காரு. டேய், அம்மாவுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சுண்டல் குடுறா. இல்ல, எனக்கு வேண்டாம், வீட்டுக்கு போகணும். கடற்கரை சாலையை நோக்கி நடக்கவே ஆரம்பித்து விட்டாள். ஒரு தரம் 2 தரம் சொன்னா ஜோக்குன்னு ஒத்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் சுத்தி வளைச்சு, நீங்க அங்கதானே வரீங்க? உஷா உஷான்னு மாஞ்சி போறீங்களே. நானா உங்களை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? போய் தொலைங்க அந்த உஷாட்டையே. அழுகையும் கோமும் வெடித்து சிதறின அவள் வார்த்தைகளில். இல்ல காவ்யா, என்னோட மார்க்கெட் வேல்யூ உனக்கு தெரியாமலே போயிடக்கூடாதுன்னு தான். நாக்கை கடித்து கொண்டான். சொல்லி இருக்க வேண்டாம். சொல்லி தொலைத்து விட்டான். 2 அடி முன்னாலேயே போய்க் கொண்டிருந்தவள் திரும்பி நின்று கை இரண்டையும் பட்டீரென்று கூப்பி, ஐயா, மோஸ்ட் வேல்யூபிள் ஹேண்ட்சம் ரிச் யங் மேன், சாரி, நாங்கெல்லாம் யூஸ்லெஸ் லோ கிளாஸ், தேர்ட் கிளாஸ். எங்களுக்கு உங்களை மாதிரி படிப்பு கிடையாது, அழகு கிடையாது, காசு பணமும் கிடையாது. பைத்தியக்காரத்தனமா உங்க மாதிரி பணப்பேங்க வலையில விழ மட்டும்தான் தெரியும். நல்ல வேலை, இப்பவாது உங்க சுயரூபம் தெரிஞ்சுதே. ஆளை விடுங்க சாமி. மேகம் மூடிக்கிடந்த மேற்கத்திய சூரியன் இந்த கலாட்டாவை வேடிக்கை பார்ப்பதற்கே வெளிவந்தாற் போல் தகதகத்தான். கோபத்தில் காவ்யாவும் பொங்கிக் கொண்டிருந்தாள். இந்த தடவை கொஞ்சம் அதிகமாத்தான் அவளை டீஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு என்று கணேஷ் நினைத்தான். ஐயோ, நம்ம புத்திய ஜோட்டால் தான் அடிக்கணும். உஷாவை பத்தி இன்னைக்கும் பேசியிருக்க கூடாது. காசினோல புது படத்துக்கு அழைச்சிட்டு போய் ஜாலியா படம் பார்த்துட்டு கொஞ்சம் எதுனா சில்மிஷம் பண்ணிட்டு ராயப்பேட்டை அம்மீன்ல லைட்டா சாப்பிட்டுட்டு அவங்க தெருக்கோடியில இறக்கி விட்டுருக்கலாம். அதுவும் எதுனா ஓவர் டைம் அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கும். கெடுத்திய மவனே என்று கணேஷின் மனசாட்சி திட்ட ஆரம்பித்தது. வேக வேகமாக நடந்து வந்து காந்தி சிலை அருகே வந்து விட்டாள். கணேஷ் ஓட்டமும் நடையுமாக பின்னால் மோட்டார் சைக்கிள் அங்கேயே மணலருகில் பழைய இடத்தில் அம்போ என்று நின்று கொண்டிருக்க, லுக் காவ்யா, ஐ வாண்ட் டு டாக் டு யூ. வி ஹவ் டாக்ட் இனஃப் கணேஷ். மேபி இட்ஸ் டைம் ஃபார் மீ டு திங்க். கோச்சிக்காதம்மா, நான் ட்ராப் பண்றேன். நோ தேங்க்ஸ். இதோட 3 தடவை இந்த மாதிரி பேசிட்டீங்க. அந்த சிக்னலை கவனிக்காம நான் பாட்டுக்கு பேக்கு மாதிரி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தா நாளைக்கு கல்யாணம் ஆனப்புறம் தினமுமே குத்தி குத்தி பேசுவீங்க தானே? நாங்க ஏழை பழையா இருக்கலாம் கணேஷ், ஆனாக்கா மானம் மரியாதை உள்ளவங்க. ஹே ஆட்டோ, நில்லுப்பா. நான் ஜோக்கா சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. சாரி காவ்யா என்றான் கணேஷ். மீ டூ கணேஷ், ஐ எம் ஆல்சோ சாரி. ஐ லவ் யூ. ஆட்டோ சீறி பறந்து தூரத்தில் கரைந்தது. கணேஷ் மேலே பார்த்தான். வேடிக்கை முடிந்துவிட்டது என்று தெரிந்துதானோ என்னவோ, நமக்கெதுக்கு வம்பு என்று சூரியன் மறுபடியும் மேகங்களுக்குள்ளே புகுந்து விட்டான். தொடர்ந்து 1 வாரமாக கணேஷுக்கு நரக வேதனைதான். காவ்யா ஆபீஸுக்கும் வரவில்லை. அவர்கள் வீட்டுக்கு போகலாமா என்றாலும் தயக்கமாகவே இருந்தது. ஏற்கனவே அவள் குடும்பத்திற்கு இவனை பிடித்ததாக தெரியவில்லை. இதுவரை போனதும் இல்லை. அம்மா ஓகேன்னுடுவாங்க, அப்பாதான் படுத்துவாரு. போராடிதான் பார்க்கணும். நல்ல நேரம் பார்த்து நான் சொன்னப்புறம் நீங்க வாங்க. உங்களை யாராவது எங்க வீட்டுல மரியாதை குறைவா பேசிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது என்று வேறு அவள் சொல்லியிருந்தாள். 4 நாட்களாக தாடி வளர்த்து கொண்டு உம்மனா மூஞ்சியாய் இருந்ததில் கணேஷ் வீட்டில் எல்லோரும் கவலைப்பட்டார்கள். சாதாரணமாகவே கேர்ஃப்ரீயான ஜாலியான குடும்பம். ஏண்டி உன் பிள்ளை தேவதாஸ் மாதிரி அலையறான், காதல் தோல்வியா என்று அப்பா கிண்டல் அடித்தார். என்ன ப்ராப்ளம் ராஜா? ஆபீஸ்ல ஏதாவது தொல்லையா?
என்கிட்ட சொல்லக்கூடாதா என்று அம்மா போட்டு பிடுங்கினாள். கணேஷ் வீட்டில் ஒரே பிள்ளை. செல்லப் பிள்ளை என்பதால் அவன் காதலுக்கு அவர்கள் பச்சை கொடி காட்டி 1 மாதம் ஆகிவிட்டது. காவ்யாவிடம் சர்ப்ரைஸாக சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தான். காவ்யாவின் போட்டோவை காட்டியதுமே அம்மாவுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. சொந்தத்தில்தான் கணேஷுக்கு பெண் எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் பெருந்தன்மையாக, ராஜாத்தி மாதிரி இருக்காளே, எப்புட்றா புடிச்ச? அப்பாடா, இப்பவாது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? அது போதும் ராஜா என்று சொல்லிவிட்டாள். உறவுக்காரர்கள் எல்லோருக்கும் தண்டோரா போடா குறையாக சொல்ல ஆரம்பித்து விட்டாள். ஏலே, எனக்கோ பொண்ணு கிடையாது. வர்ற பொண்ணுகிட்ட நீ ஏதாவது வாலாட்டின, நானே ஒட்ட நெருக்கிடுவேன். என்னோட மரும பொண்ணு தான் எனக்கு ஒசத்தி என்று காவ்யாவை நேரில் பார்க்காமலேயே அவளுக்கு குஷ்பு ரேஞ்சில் கோயில் கட்ட ஆரம்பித்து விட்டாள் அவன் அம்மா. பரவாயில்லடா, உனக்காவது நல்ல பொண்டாட்டியா அழகான பொண்ணா அமையட்டும். எனக்கு தான் இப்படி என்று அப்பா டைனிங் டேபிளில் ஜோக்கடித்து எல்லோரையும் சிரிக்க வைத்தார். உங்க பிள்ளையாச்சே, அதுதான் எனக்கே பயமா இருக்கு. பாவம் அந்த புது பொண்ணு. என்று அம்மாவும் சளைக்காமல் பதிலடி கொடுத்தாள். போச்சு, எல்லாம் போச்சு. என் வாயாலேயே என் லைஃப கெடுத்துக்கிட்டேன் என்று மனதிற்குள்ளேயே கணேஷ் குமுறினான். அப்படி என்ன ஒரு முன்கோபம் பொட்ட கழுதைக்கு? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிக்கிட்டு நிக்கிறா இப்படி என்று எரிச்சலும் வந்தது. அப்படி கோவித்துக் கொண்டு போனால் போட்டுமே என்று தனக்கே சமாதானமாக சொல்லிக் கொண்டானே தவிர அவனுக்கே அதில் சமாதானமாகவில்லை. எப்படி விட்டுவிட முடியும்? முதலில் காவ்யாவை கணேஷ் பார்த்தது கபாலி கோவிலில்தான். அர்ச்சனை கூடை மாறிப்போய் பேக்கு மாதிரி அவன் முழித்துக் கொண்டு நிற்கையில் அவள்தான், அந்த அர்ச்சனை தட்டு என்னோடது, தரீங்களா ப்ளீஸ் என்றாள். அப்போ என்னோட அர்ச்சனை தட்டு? உங்க தட்டுக்கு நான் என்ன பண்றது? குருக்களை கேளுங்க, இது ஏன் தட்டு என்று அவளை வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தான். கோடு காட்டி போங்க, பிசாத்து தேங்காய் மூடி, நீங்களே சட்னி பண்ணி சாப்பிடுங்க என்று சட்டென்று போய்விட்டாள். அந்த கோபம்தான் அவனுக்கு அவளிடம் முதலில் பிடித்த விஷயம். என்ன அப்படி சட்டென்று மூக்கு சிவக்கின்ற ஒரு அழகு பிளஸ் கோபம்? 2 நிமிடத்தில் தன்னுடைய தட்டை கண்டுபிடித்தவுடன், ச்சே, இது என்ன கேவலம்! அந்த பொண்ண பார்த்து கண்டுபிடிச்சு அவளோட அர்ச்சனை தட்டை குடுத்துடணுன்றதுல, அவள தேடி கோவில் முழுதும் சுற்றியதுல, கடைசியில செருப்பு வைக்கிற இடத்துல அவள பார்த்து ஓடி போய், சாரி, என் தட்டு கிடைச்சிடுத்து. இந்தாங்க உங்க கூடை என்றான். பிளாஸ்டிக் கூடையும் ஓலை தட்டுமாக எல்லாவற்றையும் தூக்கிக் கொண்டு அவன் ஓடோடி வந்ததைப் பார்க்க அவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. காவ்யாவிடம் கூடையை கொடுக்கும்போது, வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தானா? பஜ்ஜியும் பண்ணுவீங்களா இன்னைக்கு என்றான். கொஞ்சம் விட்டா வீட்டுக்கே துரத்திக்கிட்டு சாப்பிடவே வந்துருவீங்க போல இருக்கே என்று பொய் கோபத்தோடு திருப்பிக் கொண்டு போனாள். கணேஷ் சிரித்துக்கொண்டே திரும்பி போய் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீடு போகையில், அரை மணி கழித்து லஸ்கார்னரில் அதே காவ்யா அம்மாவுடன் வந்திருந்தாள் போலும். சிக்னலில் வண்டி நிற்கும்போது பார்த்து சிரித்தான். டிஃபன் ஆகிவிட்டதா என்று ஜாடையில் கேட்டான். அவள் சிரித்துக்கொண்டே போய்விட்டாள். அதற்கு அடுத்த வாரம் மவுண்ட் ரோட் சிட்டி பேங்கில் ஏதோ டிராஃப்ட் வாங்க போனவன் அவளை அங்கே பார்த்தான். அவளும் சிரித்தபடியே கியூவை விட்டு விலகி தனியே வரச் சொல்லி அவனுக்கு உதவினாள். எந்த பேங்கில் வேலை பார்க்கிறாள் என்று தெரிந்து கொண்டவுடன் அடிக்கடி அங்கே போய் வர ஆரம்பித்தான் கணேஷ். 2 தடவை ஸ்பென்சரில் லஞ்சுக்கு போனார்கள். அவளுக்கு சென்னா பூரி பிடிக்கும், மல்லிகைப்பூவும் நீலவர்ணமும் பிடிக்கும் என்ற சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பித்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாய் கண்ணியமான காதலாய் மாறியது. அவர்களுக்கே தெரியாமல் நடந்த விஷயம். பூ பூக்கிறா மாதிரி மெதுவாய் இதமாய் நடந்த ஆனந்தம். அவனுடைய வெகுளித்தனமும் நகைச்சுவை உணர்ச்சியும் அவளுக்கு பிடித்து போய் இருவரும் முதலாய் ஒரு கமல் படம் பார்த்தார்கள். பீச்சுக்கு வர ஆரம்பித்து 6 மாதம்தான் ஆகிறது. சரி, ஊர் சுற்றி கொண்டிருந்தது போதும், செட்டில் ஆக வேண்டும். இதெல்லாம் சுகம் கிடையாது. 2 நாளைக்கு இவளை சேர்ந்தாற்போல் பார்க்காவிட்டால் எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது. இவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வது என்று அவனும், சரி, இவ்வளோ டீசெண்டான பையனை யார் நமக்கு பார்ப்பாங்க? என் மேல பைத்தியமா வேற இருக்கான். ஒரு நாளைக்கு இவன் ஃபோன் பண்ணலனாலும் நம்மளால தாங்க முடியலையே என்று அவளும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். அவளிடம் அவன் தன் காதலை சொன்ன விதமே அலாதி. மெரினா கடற்கரையில் சுற்றிலும் சின்ன குழந்தைகளும் கைமுறுக்கு விற்பவர்களும் குதிரைக்காரனும் போண்டா கடையில் போதையில் சரிந்த ஒரு குடிமகனும் பல் குத்தி கொண்டு ஸ்கிரிப்ட் யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரு வருங்கால தமிழ் சினிமா டைரக்டரும் பார்த்து கொண்டிருக்கையில் கணேஷ் திடீரென்று எழுந்து மண்ணை தட்டி கொண்டு பெட்ரமாக்ஸ் வெளிச்சத்தில் ஒரு காலை மண்டியிட்டு அவள் முன், என்னை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறாயா என் ராஜகுமாரியே? நீ ஆம் என்றால் நான் தன்யனாவேன். நம் குடிமக்களும் மகிழ்வார்கள் என்றான். எல்லோரும் சிரித்தார்கள். காவ்யாவுக்கு சிரிப்புடன் அழுகையே வந்துவிட்டது.
கன்னங்களில் வெட்கம் பிடுங்கி தின்ன, ஐயோ, எந்திரிங்க எல்லாரும், நம்மளையே பார்க்கறாங்க என்றாள். முடியாது என் ராஜகுமாரி, நீங்கள் எஸ் சொன்னால்தான் எந்திரிப்பேன், அல்லது இப்போதே என் தலையை சிரச்சேதம் செய்து கொண்டு கடல் நோக்கி நடந்து மூழ்கிச் சாவேன். தலைய வெட்டினப்புறம் நடக்க முடியாதுங்க, லாஜிக் இடிக்கும் என்றான் வருங்கால பாரதி ராஜா. அப்படி போடு அருவாள என்றான் குடிமகன். கணேஷ், யூ ஸ்டூபிட், இப்ப எந்திரிக்கிறீங்களா இல்லையா என்றவள் அவன் கண்ணில் கண்ணீர் வழிவது கண்டு துணுக்குற்றாள். என்னது இது, இவன் நிஜமாவே அழறானா? என்ன ராஜா இது, எதுக்குடா அழற? உன்னை விட்டுட்டு நான் யாரடா கல்யாணம் பண்ணிப்பேன்? எழுந்துக்கோம்மா என்றாள். கூட்டம் மொத்தமும் கைகொட்டி ஆனந்தமாக சிரித்தது. எங்க மாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டா என்று அவள் மடி மீது முகம் புதைத்து அழுதான். குழந்தையை தாய் ஆசுவாசம் செய்கிற மாதிரி அவனை சமாதானம் செய்தாள். அப்போதுதான் அவளும் முடிவு செய்தாள், எத்தனை ஜென்மத்துக்கும் என்னை ஆளப்போகிறவன் இவன்தான். இவனை ஆண்டு அனுபவித்து இவன் சுக துக்கங்களில் பங்கு பெறப் போகிறவளும் தான் தான் என்று. அத்தனை பேருக்கும் சூடா பஜ்ஜியும் போண்டாவும் கூடியா என் கணக்குல என்று சிரித்தான் அவன். உலகமே சந்தோஷ தாண்டவமாடியது. கங்க்ராச்சுலேஷன் சார், கங்க்ராட்ஸ் மேடம் என்றான் வருங்கால இயக்குனர். எல்லோரும் என்னவோ கல்யாணம் முடிந்து வெற்றிலை பாக்கு வாங்கிக் கொள்கிற மாதிரி சுற்றி சுற்றி வந்து பாராட்டினார்கள், கை கொடுத்தார்கள். அன்றுதான் அவளை அணைத்து அவள் உதட்டில் முத்தம் கொடுத்ததும் அதெல்லாம் நடந்து 3 மாதம்தான் ஆகிறது. கணேஷ் தன் அம்மாவிடம் லேசு பாசாக இதை சொன்னதும் அவர்கள் வீட்டில் உடனடியாய் ஓகே சொல்லிவிட்டது மட்டுமல்லாமல், அந்த பொண்ணை வீட்டுக்கு நீ கூட்டு வரியா, இல்ல நாங்களே போய் பேசி சம்பந்தம் முடிச்சிடவா என்று படுத்தினார்கள். ஒரு 3 மாசம் பொறுத்துக்கோமா, நானே கூட்டிட்டு வரேன் என்று பர்மிஷன் வாங்கியிருந்தான். காவ்யா வீட்டில்தான் கொஞ்சம் ப்ராப்ளம், சரியாகிவிடும் என்று சொல்லியிருந்தாள். எல்லாம் கூடி வருகிற வேளையில்தான் கணேஷ் அவளை கொஞ்சம் சீண்டி விடுவதற்காக உஷா விவகாரத்தை ஆரம்பித்து அவளை வெறுப்பேற்றினான். கொஞ்சம் கூட சேலஞ்ச் இல்லாத என் உப்புச்சப்பு இல்லாத காதல் கல்யாணம் இது. ஒரு அடிதடி கிடையாது, கேவலம் ஒரு ஓடி போறது கூட இல்லையா? விளையாட்டு வினையாய் போகும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கிணற்று மீனை ஆறா கொண்டு போய்விடும், மீனை கொஞ்சம் கொஞ்சலாமா? தங்க மீனை கொஞ்சம் தரையில் கொண்டு வந்து விளையாடிவிட்டு திரும்பவும் தண்ணீரில் போட்டுவிட நினைத்தானோ? இப்போது அவளை எப்படி பார்ப்பது? நேரில் பார்த்தால் சரி செய்து விடலாம், எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி. இனிமேல் அந்த உஷா பேச்சே எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து. அதெல்லாம் அப்புறம். முதல்ல அவளை நேர்ல பார்க்கணும். கடவுளே, இது என்ன சோதனை? திருப்பதிக்கு வந்து மொட்டை போட்டிருக்கிறதா வேண்டிக்கலாமா? அம்மா அப்பாவிடமும் எதுவும் சொல்ல முடியாதே. பத்திரிகை டிசைன் ரேஞ்சுக்கு ஏற்கனவே பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். காவ்யாவை சீக்கிரம் பார்க்க வேண்டும் என்கிற பிடுங்கல் வேறு தாங்க முடியவில்லை. இப்பொழுது எல்லாமே போயே போச்சா? ஐயோ கடவுளே! டி நகர் பனகல் பார்க்கில் கணேஷின் மோட்டார் சைக்கிள் சடன் பிரேக்கில் குலுங்கி நின்றது. கீழே விழ பார்த்த கணேஷ் சமாளித்துக் கொண்டான். லாரிக்காரன் கெட்ட வார்த்தையில் திட்டினான். ஓ மை காட்! சிக்னலை சரியா பார்க்காம சிவப்புல ரோட்ல அத்தனை பேரும் தன்னையே பார்ப்பது போல் உணர்ந்தான். கிட்ட வந்த கான்ஸ்டபிள், என்னையா வண்டி ஓட்டுற? இந்நேரம் போய் சேர்ந்திருப்பியே என்றான். சாரி சார். பார்த்து ஓட்டியா? லாரியில நீ மாட்டினா ஏன் உசுரதான் வாங்குவாங்க, கோர்ட்டு கேஸுன்னு. பனகல் பார்க்கிலிருந்து தான் போன் செய்தாள் என்பது என்ன நிச்சயம்? எப்படி அவளை எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டேன்? அடிமன ஆழத்தில் எனக்கு நிஜமாகவே ச்சே, எப்படி அது? கணேஷ் அவசர அவசரமாக வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கடை கடையாக ஏறி இறங்க ஆரம்பித்தான். அப்பப்பா, என்ன கூட்டம்! யார் சொன்னார்கள் இந்தியா ஒரு ஏழை நாடென்று? புடவை கடை, நகைக்கடை, பாத்திரக்கடை, ஏன் நடைபாதை கடைகளில் கூட கூட்டம் வழிந்து ஓடியது. வாங்க சார், வாங்க சார், பேண்டா ஷர்ட்டா, செகண்ட் ஃப்ளோர்? ஆமா, இல்ல, புடவை, ஒரு மேரேஜுக்கு என்று அசடு வழிந்து கொண்டு இதுவரையில் 7 கடை ஏறி இறங்கியாகிவிட்டது. காவ்யாவை எங்குமே காணும். மறுபடியும் வேண்டுமானால் அவள் ஆபீஸ் பக்கம் போய் பார்க்கலாமா? அதுவும் பிரயோஜனமில்லை. அவள் பேங்க் வேலைக்கு போய்த்தான் 1 வாரம் ஆகிறதே. உடம்பு சரியில்லையா? வேலையை விட்டு விட்டாளா? அப்படியெல்லாம் அவசரப்பட்டு வேலையை விட்டிருக்க மாட்டாள். அவள் ஆபீஸில் யாரையாவது கெஞ்சி, யார் காலிலாவது விழுந்து. ஆபீஸில் வேலை செய்பவர்களின் வீட்டு அட்ரஸ் கொடுக்க மாட்டார்களே. அவள் வீட்டிலும் போன் கிடையாதே. கணேஷுக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. அந்த பேங்கில் காவ்யா வழக்கமாக உட்காரும் கவுண்டரில் யாரோ ஒரு புது பெண் உட்கார்ந்திருந்தாள். கியூவில் நிற்கும்போது கணேஷ் 1000 யோசனைகளில் இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம்,
ஒரு சின்ன பர்சனல் மேட்டர். அந்த பெண் சலனமில்லாமல் எஸ் என்றாள். வந்து அ இந்த சீட்ல வழக்கமா நீங்க ஐ மீன் நான் சாரி. அவன் டென்ஷன் அவளுக்கு சிரிப்பாக இருந்திருக்க வேண்டும். சொல்லுங்க என்றாள் கதை கேட்பது போல். தப்பா நெனச்சுக்காதீங்க. இங்க வழக்கமா யார பத்தி கேட்குறீங்க மிஸ்டர் கணேஷ்? அட! இவளுக்கு எப்படி என் பேர் தெரியும்? இந்த பாஸ்புக்ல இருக்கிறது உங்க பேர் தான? யார தேடுறீங்க? தெய்வமே! மத்தியான வெயில்ல பேயால அலைஞ்சு அழ வச்சுட்ட. இப்பவாது கண் திறப்பியா? அவசர அவசரமாய் அவன் சொன்னதை அந்தப் பெண் தன் சிரிப்பை மறைத்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள். வீட்டு ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் குடுக்க முடியாது. வேணும்னா மேனேஜர் கிட்ட கேட்டு பாருங்க. கணேஷுக்கு எரிச்சலும் தலைவலியும் முட்டி மோதின. முடியாது, தெரியாது என்று சொல்வதற்கு எதற்கு இந்த கேனத்தனமான சிரிப்பு? பரவால்ல. தேங்க்ஸ். எனிவே தேங்க்ஸ் ஃபார் நத்திங். சோர்வுடன் திரும்பினான். பட் காவ்யா இப்பத்தான் ஃபோன் பண்ணா. கணேஷ் சரேல் என்று திரும்பினான். எங்கருந்து? வீட்லருந்து பண்ணாங்களா? அவங்க வீட்ல ஃபோன் கிடையாதே. ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழுது விடுவான் போலும் என்று அந்த பெண் எண்ணியிருக்க வேண்டும். பேங்கிலும் கூட்டம் குறைந்திருந்தது. தெருக்கோடி கடையிலிருந்து ஃபோன் பண்ணா பிபி நம்பர். கொஞ்சம் இருங்க. கவுண்டரின் பின் கதவை திறந்து கொண்டு ஆபீஸுக்கு உள்ளே போய் கடவுளே கடவுளே கண்டிப்பா மொட்டை பிரார்த்தனை நிறைவேற்றனே. இந்தாங்க. நான் குடுத்ததா யார்ட்டயும் சொல்லிராதீங்க. என்கிட்ட உங்கள பத்தி அவ சொல்லியிருக்கா. அதனால தான். குட் லக். மேரேஜுக்கு கூப்பிடுவீங்கல்ல? அடிப்பாவி! எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்ளோ நாடகம் ஆடுனியா? அதுதான் சிரிப்பை அடக்கிக்கிட்டு என் சோக கதைய கேட்டாளோ? இந்த பெண்கள் எல்லாருமே மாய்மால பிசாசுகள். கணேஷ் அவளிடம் தேங்க்ஸ் சொல்லி செல்போனில் அந்த கடைக்கார பையனை கெஞ்சி என்னென்னவோ பொய் சொல்லி கடைசியில் ஒரு வழியாக காவ்யாவை போனில் பிடித்தபோது மாலை மணி 4. ஹலோ, யார் இது? தெய்வமே, இவள் குரலை கேட்டாலே ஏன் என் நெஞ்சு வெடிக்கிறது? மூச்சு அடைத்துக் கொள்கிறது. செத்துப் போய் விடுவேனோ? ஹலோ, ஹூஸ் திஸ்? காவ்யாம்மா, நான் தாண்டா கணேஷ். என்ன அப்படி என்கிட்ட கோவமா பேசி போனை வச்சுட்ட? உன்னை தேடி ஊரெல்லாம் பைத்தியம் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கேம்மா. மறுமுனையில் மௌனம். காவ்யா, ஏதானும் பேசுப்பா. நேர்ல பார்த்து செருப்பால வேணும்னாலும் அடி. ஆனா இப்படி பேசாம என்ன சித்திரவதை பண்ணாத. யாரு யார சித்திரவதை பண்றாங்களாம்? பக்கத்துல உஷா இருக்காளோ? ஐயோ பைத்தியமே! அவள பத்தி இப்ப எதுக்கு? நீ நேர்ல வா, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். நான் தான் சொன்னேனே எனக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இப்பொழுது கணேஷ் மௌனமானான். என்ன? நான் சொல்றது காதுல விழுதா? ரொம்ப நேரம் பப்ளிக் ஃபோன்ல பேசிட்டு இருக்க முடியாது. காவ்யா, ப்ளீஸ், அட்லீஸ்ட் ஃபார் ஓல்ட் டைம்ஸ் சேக் இன்னைக்கு ஈவினிங் பீச்சுக்கு வரியா? உன்கிட்ட நிறைய பேசணும் ப்ளீஸ். மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டான். காந்தி சிலை 6 மணி. ஐ கேன் ஒன்லி ஸ்டே 10 மினிட்ஸ் என்றாள். கணேஷ் வீட்டுக்கு வந்து அவசர அவசரமாக குளித்து ஷேவ் செய்து உடை மாற்றிக்கொண்டு கிளம்புகையில் அம்மா கேட்டாள். எங்கடா அவசர அவசரமா இந்நேரம்? பீச்சுக்குமா. கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். பைக்ல தான் போறேன். ஏய் கணேஷ், அந்த பொண்ணு உஷாவையும் கூட்டிட்டு போயேன். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து வீட்ல தான் அடைஞ்சு கிடக்குது, போர் அடிக்குதுன்னு வேற சொல்றா. ஐயையோ! உஷாவா? இன்னைக்கு உஷாவோட பீச் எல்லாம் வேணாம்மா. இன்னைக்கு வேண்டவே வேண்டாம். டேய், என்னடா பெரிய இது மாரி பண்ணிக்கிற? அவ மாட்டுக்கு பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு வரப்போறா. காசா பணமா? கூட்டு போடா. கணேஷ் தன்னையும் பீச்சுக்கு அழைத்துக் கொண்டு போவானா மாட்டானா என்கிற பயமும் ஆர்வமும் உஷாவின் முகத்தில் மாறி மாறி. விடுங்க அத்தை. கணேஷ் அத்தானுக்கு பிடிக்கலன்னா ஏன் சிரமப்படுத்துறீங்க? ஒன்னு அவனுக்கு பிடிக்காம என்னடி ராஜாத்தி? எல்லாம் அழைச்சிட்டு போவான். டேய், எவ்வளோ நேரம் தான் அவ வீட்லயே டிவி பார்த்துட்டு கிடப்பா? கூட்டு போடா. இந்த அம்மாவுக்கு சில சமயங்களில் இங்கிதம் என்பதே சுத்தமாக தெரியாது. அதுவும் இன்றைக்குத்தானா எல்லோரும் சேர்ந்து இப்படி படுத்தணும்? உஷா தோளை பிடித்து அணைத்தபடி வர உள்ளூர பயத்துடனே கணேஷ் பீச் நோக்கி பயணித்தான். வருவது வரட்டும். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டிடலாம். 5:30 மணிக்கே உஷாவும் கணேஷும் காந்தி சிலை அருகே வந்து விட்டார்கள்.
உர்ரென்று உம்மனா மூஞ்சியாய் எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தவனிடம் தானும் பேச பிடிக்காமல் உஷா தனியாக வாக்கிங் போயாச்சு. சுற்றி வர இருந்த அத்தனை புல்லையும் புடுங்கி போட்டாயிற்று. எத்தனை தடவைதான் கடற்கரை சாலையை வெறித்துப் பார்ப்பது? என்னது இது? இன்னும் காவியாவ காணுமே. மணி 6 போகுது. சுண்டல்கார பையன் இன்று கையில் காத்தாடியுடன் வந்து நின்றான். சார், ஒரு பட்டம் வாங்கிக்கோங்க சார். டேய், போய் தொலைடா. சார், ப்ளீஸ் சார். சுண்டல் சரியா போலன்னு காத்தாடி எடுத்திருக்கேன் சார். போனியே ஆவல. வீட்ல போனா அடிப்பாங்க சார். ஏன்டா என் உயிரை எடுக்கிற? நானே வெறுப்புல இருக்கேன். போடா. கணேஷ் சீறினான். அந்த பையன் பயந்து பின் வாங்கினான். 10 அடி தள்ளி போய் நின்று கொண்டு, வேணான்னா உடு சார். உன் காதல் தோல்விக்கு என் மேல எழுந்து ஏன் உழுந்து புடுங்குற? டேய், என்னடா சொன்ன? ஏற்கனவே காவ்யாவை காணாமல் வெறுப்பில் இருந்த கணேஷ் கோபத்தில் எழுந்திருக்க முற்பட்டான். அந்த பையனுக்கு பயம் இன்னும் அதிகமானது. ஏன் சார் என்ன கடுப்பிடிச்சு கூவுற? சரியான அல்சேஷன் பண்ணி. அதான் உங்காள் அங்க குந்திக்கின்னு தனியா அழுதாங்காட்டியும். கணேஷ் ஒரே பாய்ச்சலில் அந்த பையனின் சட்டையை பிடித்தான். டேய் டேய் டேய், என்னடா சொன்ன? அடிக்க மாட்டேன்டா. என்னவோ எங்க ஆளு நீ, யாரடா சொன்ன? அதோ பார் சார், அந்த அம்மா தானே உங்க ஆளு? அன்னைக்கு கூட நீ காலை மண்டி போட்டுக்கின்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு அந்த அம்மா கிட்ட கெஞ்சினியே. எனக்கு கூட பஞ்சி பஜ்ஜி எல்லாம் வாங்கி கொடுத்தியே. ஆமா, அவளே தான். காவ்யா தான். எதற்காக தள்ளி போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள்? கணேஷின் பின்னாடியே அந்த சின்ன பையனும் ஓடினான். ஏம்மா காவ்யா, ஏம்மா இப்படி தள்ளி போய் உட்கார்ந்துருக்க? நான் உனக்காக எனக்கு அங்க உர பிடிக்கல கணேஷ். அந்த இடத்துல எனக்கு பழைய ஞாபகங்கள் அதிகம். அதான் இப்படி தள்ளி வந்து உட்கார்ந்தேன். அதுவும் இங்கிருந்து பார்த்தப்போ, நீங்க யாரோ ஒரு பொண்ணோட சேர்ந்து வந்திருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு அங்க வர பிடிக்கல. உஷாவ சரியா பார்க்கலையா காவ்யா நீ? உஷாவ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுதான். மறுபடியும் மறுபடியும் அந்த உஷா புராணமா? அதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? எவ்ளோ அழகு பாரு! எவ்ளோ பணம் பாருன்னு பீத்திக்கிறதுக்கு தான் என்னைய வர சொன்னீங்களா? ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் லவ்லி ரிச் உஷா என்று சொல்ல, கோபத்தில் முகம் சிவக்க எழுந்து கொண்டாள் காவ்யா. ஏய், மறுபடியும் கோச்சிட்டு போயிடாத. அதோ வரா பாரு, என் கசின் உஷா. என்னதான் எரிச்சலும் கோபமும் மேலிட்டு கண்ணீர் பொலபொலவென்று வழிந்தாலும், யார் அந்த படுபாவி? அழகான எதிரி. தன் கண்ணெதிரிலேயே தன் வாழ்க்கையை இப்படி நாசமாக்குபவள் என்று பார்த்துவிடும் ஆவலில் காவ்யா அவன் கை காட்டிய திசையில் பார்த்தாள். சரியா பாத்துக்க. அதோ பார், அந்த குதிரை மேல வர்ற ராஜகுமாரிய. குதிரை மேலிருந்து அவர்களை நோக்கி உற்சாகத்துடன் கையசைத்தபடி வந்த 10 வயசு ரெட்டை ஜடை சிறுமியைக் கண்டு காவ்யாவுக்கு சிரிப்பு பொத்துக் கொண்டு வந்தது. அதுதான் இந்த உஷாவா? யூ பிளடி ஃபூல்! என்ன திமிர் உனக்கு? என்னை இப்படி டீஸ் பண்ணி அழ வச்சிட்டியேடா! காவ்யாவின் அழகு முகத்தில் கோபமும் கண்ணீரும் சிரிப்பும் குதித்து தாண்டவமாடுவதைப் பார்க்க சூரியன் மேகங்களிலிருந்து பளீரிட்டான். கணேஷுக்கும் முகம் நிறைய சிரிப்பு. நான் உன்னை கொஞ்சம் அழ வச்சு அப்புறமா உனக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீதான். அவ நிஜமாவே எனக்கு மாமா பொண்ணு தெரியுமா? முறை பொண்ணுதான். என்ன ஒரு 10 வயசு லேட்டா பொறந்துட்டா. அது சரி, உனக்கு ஏதோ கல்யாணம்னு சொன்னியே ஃபோன்ல, டூப் தானே? அது மட்டும் பொய் இல்ல. எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல. மாப்பிள்ளை யாரு? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? உனக்கு இதுல இஷ்டமா? முதல்ல உனக்கு இஷ்டமான்னு சொல்லு. கணேஷ், நானும் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கும் இஷ்டம்தான். பாதி கிணறு மட்டுமே தாண்டியது போல் வயிற்றில் ஒரு திடீர் பயம் பற்றிக் கொண்டது. இத்தனை கஷ்டப்பட்டு கடைசியில் தன் காதல் இப்படித்தான் முடியப் போகிறதோ? கணேஷ் கரகரத்த குரலில் கேட்டான். மாப்பிள்ளை யாரு? சொன்னா தாங்கிப்பீங்களா? 4 நாள் என்கிட்ட பேசாததுக்கே தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. தன்னை பழி வாங்க வேண்டுமென்றே யாரோ ஒரு ஏழை பையனை முடிவு செய்து விட்டால் போல இருக்கிறது என்று என்னென்னமோ கற்பனைகள் வந்து தாக்க, பரவாயில்ல சொல்லு என்றான் கணேஷ். உங்ககிட்ட பழகி பழகி நானும் உங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன். மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு தான் சொன்னேன். ஆள் வேறன்னு சொன்னேனா? நான் என்ன உன்ன மாதிரி பொறுக்கியா? உன்னை பத்தி அம்மாட்ட சொல்லி அம்மா அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி 12ஆம் தேதி நிச்சயதார்த்தம். கணேஷ் காவ்யாவை அப்படியே இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ஐயே, கணேஷ் மாமா, இதுதான் உன் லவ்ஸா? ஹாய் ஆண்டி, உங்க ஃபோட்டோவை விட நீங்க நேர்ல அழகா இருக்கீங்க. எப்படி இந்த மாமாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சீங்க?